காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஆதலால் எந்த அதிகாரத்திற்கும் எதிர்த்து நிற்காதே. நன்மை செய், நல்லவர்களோடு சேர்ந்து கொள். அரசாங்கத்துக்கோ நீ வேலை செய்யும் அதிகாரிகளுக்கோ விரோதமாக செயல்படாதே. உன் வருமான வரி இன்னும் பற்பல வரிகளை கிரமமாய் செலுத்திவிடு. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்த வேண்டும். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயந்திரு. எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணு. ஒருவனிடத்தில் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதே. கடன் சாட்சியை கெடுத்துவிடும். உன் தேவைகளை என்னிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள உன்னை பயிற்றுவித்துக்கொள். ஜெபத்தில் தரித்திரு. உன் விசுவாச வாழ்க்கை பரிசுத்தமும் மனத்தாழ்மையும் நிறைந்ததாய் காணப்படட்டும். எவரையும் குற்றப்படுத்தாதே, தாழ்வாக எண்ணாதே. பிறருடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே. உன்னை குறித்தும் உன் சாட்சியை குறித்தும் விழிப்பாயிரு. நீ எனக்கு சொந்தம். ஆகவே உன் சகல காரியங்களிலும் என் வசன கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்காத வகையில் உன் புசிப்பும் குடிப்பும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். உன் நடை, உடை, பேச்சு எல்லாமே நீ பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தட்டும். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆகவே நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் மனத்தெளிவோடு நடந்து கொள். நான் கர்த்தர். ஆதார வசனம். ஆகையால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்க தக்கவைகளையும் நாடக்கடவோம். ரோமர் 14:19.